Hi viewers, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம CMA Final Paper 20A Strategic Performance Management and Business Valuation அந்த பேப்பர்ல Chapter 7 Business Valuation Methods and Approach அதுல புக் பேக்ல Comprehensive Numerical Problemன்னு கொடுத்துருக்காங்களே அதுல Problem 4 and 5 தான் இந்த வீடியோல நம்ம சால்வ் பண்ண போறோம். இது நம்ம புக்ல பேஜ் நம்பர் 463ல இந்த ப்ராப்ளம் 4 இருக்கு. நீங்க ஆகஸ்ட் 2024 ரிவைஸ்ட் எடிஷன் வச்சிருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 463ல இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிஎம்ஏ படிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் 4 பார்க்கலாம். ப்ராப்ளம் 3 வந்து நான் இன்னும் வீடியோ எடுக்கல. ப்ராப்ளம் 3 பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபார்முலா பி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான், ஜஸ்ட் ஃபார்முலாவில் வேல்யூஸ் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால அது வந்து நான் கவர் பண்ணல. உங்களுக்கு ப்ராப்ளம் 3 நான் சால்வ் பண்ணி வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்ளம் 3 சால்வ் பண்ணுறேன். ப்ராப்ளம் 1 and 2 நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்ஸ்லேயும், போய் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டா. ஸோ இப்போ ப்ராப்ளம் 4 பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, assume that the following details are given for a company. ஒரு கம்பெனியோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நமக்கு சேல்ஸ் இருக்கு, சேல்ஸ் வேல்யூ 1 lakh கொடுத்துருக்காங்க, காஸ்ட் வந்து 75,000, டெப்ரிசியேஷன் ஒரு 20,000 அண்ட் டேக்ஸ் வந்து 35% கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் நெட்வொர்க்கிங் கேபிட்டல் வந்து ஒரு 1000 இருக்கு, சேஞ்ச் இன் கேபிட்டல் ஸ்பெண்டிங் ஒரு 10,000 இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஒரு 1000 இருக்கு. And the company resorts to net borrowing of 5,000. Net borrowing ஓட வேல்யூ வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு த ஃபர்ம் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஈக்விட்டி ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு த ஃபர்ம் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு த ஈக்விட்டி அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் நெசசரி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு இன் ஹேண்ட் சர்டைன் கேஷ் இருக்கும் இல்லையா, கேஷ்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு வந்து சர்டைன் அமௌண்ட் வந்து கையில் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனிஸோட இன்வெஸ்டர்ஸுக்கு அதை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதை தான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்ம் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஈக்விட்டின்னு ரெண்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்ம் அப்படின்னா என்னன்னா, அதாவது அந்த ஃப்ரீ கேஷ் நம்ம ஹேண்டில் எல்லா எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இயருக்கான எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கக்கூடிய கேஷ் வந்து அது வந்து டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுக்கணும், நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 பேருக்குமே எல்லா டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸுக்குமே அதை வந்து பிரித்து கொடுக்கணும். அந்த கேஸ் தான் நம்ம வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு த ஃபர்ம்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பண்ணிட்டு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ், அதாவது டேக்ஸ் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதாவது டிடக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு உள்ள கேஷ் பேலன்ஸை நம்ம இவங்க எல்லாருக்குமே, இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்ம்னு சொல்லுவோம். இதே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஒன்லி ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்டை வந்து நம்ம வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டுமே அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும் இந்த கேஸில் அப்படின்னா, இந்த கம்பெனி இது வரைக்கும் டிவிடெண்ட் பே பண்ணலை அப்படின்னா எவ்வளோ வந்து அவங்க டிவிடெண்ட் பே பண்ணலாம், ரீட்டைனிங் வந்து எவ்வளோ வச்சுக்கலாம் அவங்க, இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஈக்விட்டிங்கிற வேல்யூ மூலமா நம்ம வந்து அசர்டைன் பண்ணலாம். இது வந்து இவ்வளோதான். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஈக்விட்டிங்கிறது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் இதை நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபார்மேட் பாருங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்முக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோட நம்ம வந்து நான் கேஷ் சார்ஜஸ்னா என்ன சொல்லுவோம், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன், அப்புறம் லாஸ் ஆன் சேல் ஆன் அசெட்ஸ், இதெல்லாம் நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ்ல வரும். நான் கேஷ் கெயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆன் சேல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் கேஷ் கெயின்ஸ்ல வரும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து இதோட சப்ராக்ட் பண்றோம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் இன் நான் கேஷ் ஒர்க்கிங் கேபிட்டல். நான் கேஷ் ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது கேஷ்லெஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அதில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாத்தையுமே இதை டிடக்ட் பண்ணணும்.
இதே இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்ம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் நெட் ஆஃப் டாக்ஸஸ் ஆஃப்டர் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். இதே தான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஈக்விட்டியும். பட் என்னன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் இன்ட்ரெஸ்ட் நெட் ஆஃப் டாக்ஸஸ் அதை ஆட் பண்றதுக்கு பதிலா இங்க வந்து நம்ம நெட் பாரோயிங்ஸ் நம்ம ஃபைனலைஸ் பாரோயிங்ஸ் அமௌண்ட் வந்து இங்க ஆட் பண்றோம். ஸோ இவ்வளவுதான் இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்ம் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஈக்விட்டிக்கான ஃபார்முலா. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்முக்கு பார்த்தீங்கன்னா WACC வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டா யூஸ் பண்ணி நம்ம பிவி வேல்யூ கண்டுபிடிச்சு பிவி ஆஃப் டெர்மினல் வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஈக்விட்டியில் WACC இல்லாமல் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நமக்கு தெரிஞ்சிருந்தா அதை வந்து டிஸ்கவுண்ட் ஃபேக்டரா யூஸ் பண்ணி பிவி ஆஃப் டெர்மினல் வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இல்லஸ்ட்ரேஷன் காம்ப்ரஹென்சிவ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 1 ஒர்க் அவுட் பண்ணிருப்போ சொல்லியிருப்போம் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் WACCனா என்னென்ன. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நமக்கு தெரியணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க டேட்டா அதாவது சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் டெப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் சேல்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 lakh நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 lakh மைனஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ப்ராஃபிட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல அந்த டேட்டா அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் சேல்ஸ்லேருந்து காஸ்ட் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 75,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 75,000 இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 75,000 சப்ராக்ட் பண்ணோம்னா 75,000 சப்ராக்ட் பண்ணா நமக்கு 25,000 கிடைக்குது. அகைன் டெப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா அது ஒரு 20,000 கொடுத்துருக்காங்க. அதையும் இதுல இருந்து சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ 20,000 சப்ராக்ட் பண்ணோம்னா 5,000 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 1,000 இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டையுமே நம்ம சப்ராக்ட் பண்ணிடுவோம். அதனால இன்ட்ரெஸ்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 4,000 கிடைக்குது. இந்த 4,000 தான் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க எடுத்திருக்கோம் இல்லையா அந்த வேல்யூ சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை எடுத்துட்டு இது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஸோ இப்போ நமக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 35% வந்து 4,000 இன்டூ 35% போட்டோம்னா நமக்கு வந்து இங்கே 1,400 கிடைக்கும். இன்டூ 0.35 இஸ் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா இங்கே நமக்கு 1,400 கிடைக்குதா. ஸோ இதுதான் டேக்ஸ் வேல்யூ. இந்த டேக்ஸ் வேல்யூவை இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 2,600 கிடைச்சிடும். ஸோ அந்த ஃபார்முலா படி நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து கிடைச்சிருச்சா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க ஆட் வந்து நான் கேஷ் சார்ஜஸ்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டெப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் இதெல்லாம் வந்து நான் கேஷ் சார்ஜஸ்ல வரும்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேஷ் சார்ஜஸ்ல டெப்ரிசியேஷன் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. லாஸ் ஆன் சேல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ டெப்ரிசியேஷன் வந்து 20,000 இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தோம் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அதாவது நான் கேஷ் ஒர்க்கிங் கேபிட்டல்ல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து டிடக்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அது ஒரு 1,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1,000 இங்கே சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதையுமே சப்ராக்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அங்கே 10,000 இருக்கு. அந்த 10,000ஐயும் நம்ம இங்க இருந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்ம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்ம்ல நெட் பாரோயிங்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இங்க நெட் பாரோயிங்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டேட்டால. பட் ஃபர்ஸ்ட் வந்து காமன் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஒன் செகண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்ம்ல இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கணும். அதாவது ஆல்ரெடி நம்ம டிடெக்ட் பண்ணியிருந்தோம்னா இங்க ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டெப்ல. ஸோ இங்க ஆல்ரெடி நமக்கு வந்து இன்க்ளூட் ஆகி தான் இருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல. ஸோ அதனால என்ன பண்றோம் இங்க வந்து நமக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்ம் வந்து இது எல்லாத்தையும் ஆட் அண்ட் டிடெக்ட் பண்ண பேலன்ஸ் வந்து 11,600 தெரிஞ்சிருது. இது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிருக்கு ஆல்ரெடி. ஸோ இப்போ இதை வச்சே நம்ம வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஈக்விட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈக்விட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸுங்கிறது இருக்கக்கூடாது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்முக்கு மட்டும்தான் அது இருக்கணும். ஸோ அதனால இங்க என்ன பண்றோம்னா இந்த ஆஃப்டர் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அதாவது நமக்கு வந்து 650 டாக்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா 35 இருக்கு. ஸோ 1 மைனஸ் டாக்ஸ் ரேட் வந்து 1 மைனஸ் 35% வந்து 65% கிடைக்கும்.
ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே கொஸ்டின்ல. ஸோ 1000 இன்டூ 65% போட்டோம்னா நமக்கு வந்து 650 ஆஃப்டர் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் கிடைச்சிரும். இது வந்து ஆல்ரெடி இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அதாவது அதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கிறதுனால ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஃபர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம அதை ஆட் பண்ணி காட்டல. பட் ஃபார் த கேஸ் ஆஃப் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஈக்விட்டி போடும்போது நம்ம அதை டிடெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த நெட் பாரோயிங்ஸை ஆட் பண்ணிக்கணும். நெட் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல ஒரு 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5000 அகைன் ஆட் பண்ணோம்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 15,950 நமக்கு கிடைச்சிரும். ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ப்ராப்ளம் நம்பர் 5 பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 4 ஓவர் ஆயிடுச்சு. இப்போ 5 பார்ப்போம். 5 வந்து நம்ம டிசம்பர் 2024 அட்டெம்ப்ட்ல கேட்டிருந்தாங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். என்னன்னு பார்க்கலாம். A Limited is planning to raise funds through issue of common stock. ஸோ காமன் ஸ்டாக்கை இஷ்யூ பண்ணி ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்றாங்க. காமன் ஸ்டாக்குங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஃபர்டு ஸ்டாக் இல்லைன்னா வாரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம காமன் ஸ்டாக்னு சொல்லுவோம். அது இஷ்யூ பண்றது மூலயமா ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்றாங்க. However, the management of the company is not sure about the value of the company and therefore they attempted to study similar companies in the same line which are comparable to true value in most of the aspects. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து அந்த அவங்களோட வேல்யூ ஆஃப் த கம்பெனி பற்றி கரெக்டாக அவங்களுக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி சிமிலர் கம்பெனிஸோட டேட்டாவை எடுத்து அதை ஸ்டடி பண்ணி அது மூலயமா வந்து நம்ம வேல்யூவேஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன டேட்டா நம்ம கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி அண்ட் டி லிமிடெட் இவங்க வந்து ஏ லிமிடெட் பிசி அண்ட் டி லிமிடெடோட டேட்டா அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா சேல்ஸ் வேல்யூ இருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இருக்கு, புக் வேல்யூ இருக்கு, மார்க்கெட் வேல்யூ இருக்கு. ஸோ ஏ ஃபீல் தட் 50% weightage should be given to earnings in the valuation process. Sales and book value may be given equal weightages. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதை நான் வந்து சொல்யூஷன் போடுறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதை வச்சு கம்பேர் பண்ணலாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பார்க்கும்போது நம்மக்கிட்ட என்ன டேட்டா இருக்குது, சேல்ஸ் வேல்யூ இருக்குது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இருக்குது, புக் வேல்யூ இருக்குது, மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இது மூணையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து நம்ம கம்பெனியோட ஆவரேஜ் டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, சேல்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் புக் வேல்யூ டேட்டா இருக்குது. அதோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து வேல்யூவேஷன் ப்ராசஸ் கரெக்டாக இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 3 ரேஷியோஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த கம்பெனியோட ரெவென்யூ அதாவது ஏர்னிங்ஸ் இல்லை சேல்ஸ் வேல்யூ ரெவென்யூ இருக்கு இல்லையா, அந்த ரெவென்யூக்கு எவ்வளோ வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வில்லிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ டிவைடட் பை சேல்ஸ். ஸோ இதுதான் ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோக்கான வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ பார்க்கலாம். இப்போ பி லிமிடெட், சி லிமிடெட், டி லிமிடெட் 3 பேருக்கு டேட்டா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பி லிமிடெட்ல பாருங்கள் ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 290 இருக்குது, சேல்ஸ் வேல்யூ வந்து 210 இருக்குது. ஸோ இப்போ 290 டிவைடட் பை 210 நம்ம வந்து போடலாம். 290 டிவைடட் பை 210 இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்கே 1.38 கிடைச்சிருதா. ஸோ இப்படி தான் இந்த ரேஷியோ வந்து பி லிமிடெடுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி சி லிமிடெடுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் வேல்யூ வந்து 440 இருக்குது, சேல்ஸ் வந்து 270 இருக்குது. அகெயின் வந்து நம்ம அதை டிவைட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க 440 டிவைடட் பை 270 இஸ் ஈக்குவல் டு 1.629 இருக்குது. அதுதான் இவங்க வந்து 1.63ன்னு எடுத்திருக்காங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வந்து நம்ம வச்சு வேல்யூஸ் எடுத்தாவே போதுமானது தான். ஸோ அதே மாதிரி அகெயின் வந்து டி லிமிட்டெடுக்கு 230 டிவைடட் பை 190 டிவைட் பண்ணோம்னா நமக்கு ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து 1.21 கிடைச்சிரும். இப்போ இந்த கிடைச்ச 3 ரேஷியோக்கும் நம்ம ஆவரேஜ் பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ் பண்ணுறது மூலயமா தான் நம்ம டேட்டா அதாவது நம்ம கம்பெனி ஏ லிமிட்டெடோட டேட்டாவோட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க 1.38 plus 1.63 plus 1.21 is equal to நம்ம 4.22 வந்து டிவைட் பண்ண போகிறோம் ஆவரேஜ் தெரியறதுக்கு. டிவைடட் பை 3 போட்டோம்னா
நமக்கு வந்து 1.4066 இருக்கு. அதுதான் இவங்க வந்து 1.41 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பேசிஸ்ல நம்ம அடுத்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ போட போறோம். ஸோ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இப்போ வந்து இந்த பிஎஸ் ரேஷியோ நம்ம மேல ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அது ஹையரா இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த கம்பெனியோட ரெவென்யூ வந்து அதிகமாகும்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே பி ரேஷியோ கம்மியா இருந்துச்சுன்னா, சேல்ஸ் வந்து கம்மியாகும். ஃபியூச்சர் ரெவென்யூ வந்து கம்மியாகுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பிஇ ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ அத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ பி ரேஷியோ எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, ஒவ்வொரு ரூபி ஆஃப் ஏர்னிங்ஸ் அந்த கம்பெனி அக்வயர் பண்றதுக்கு நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து எவ்ளோ கான்ட்ரிபியூட் பண்ண வில்லிங்கா இருக்காங்க. ஸோ இத தான் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து சொல்லுது. ஸோ இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஃபியூச்சர்ல அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்குன்னு நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம். இதே கம்மியா இருந்துச்சுன்னா, ஏர்னிங்ஸ் வந்து குறைய போகுதுன்னு நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம். லோயர் பி ரேஷியோ இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் வேல்யூ ஆயிருக்கு. அதாவது இவங்க காமன் ஸ்டாக் அக்வயர் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்டாக்கோட வேல்யூ அண்டர் வேல்யூ ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே ஹையர் பி ரேஷியோ இருந்துச்சுன்னா, ஸ்டாக்கோட வேல்யூ ஓவர் வேல்யூ ஆயிருக்குன்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பி ரேஷியோ அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பி லிமிடெடுக்கு பாருங்க. பி ரேஷியோக்கான ஃபார்முலா வந்து மார்க்கெட் வேல்யூ டிவைடட் பை ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ மார்க்கெட் வேல்யூ வந்து 290 அதே தான், எந்த சேஞ்சஸும் இல்ல. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 44 இருக்கு. ஸோ இதை டிவைட் பண்ண போறோம். Again 290 divided by 44 is equal to 6.59 நமக்கு கிடைச்சிருச்சா? இந்த 6.59 தான் இங்கே ரேஷியோவா எடுத்திருக்காங்க. இதே மாதிரி C&D லிமிடெடுக்கு எடுத்து இந்த மூணு வேல்யூஸை ஆட் பண்ணி ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதாவது எந்த மூணு வேல்யூனா 6.59, 8.8 and 7.66 இது மூணையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் 7.68 கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. ஸோ புக் வேல்யூங்கிறது நம்ம கம்பெனி புக்ஸ்ல உள்ள வேல்யூ. இதே பிரைஸ்ங்கிறது மார்க்கெட் வேல்யூ. ஸோ மார்க்கெட் வேல்யூக்கும் புக் வேல்யூக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதெல்லாம் வந்து பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோல நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். புக் வேல்யூங்கிறது என்னன்னா அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் ஃபைண்ட் அப்படி டிடெக்ட் பண்ணி, அசெட்ல இருந்து லயபிலிட்டி டிடெக்ட் பண்ணி நம்ம புக்ஸ்ல ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம்ல, அதுதான் புக் வேல்யூ. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத இந்த ரேஷியோ வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இந்த லோயர் பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ வந்து கம்மியா இருந்தாலும் அதை வச்சு நம்ம வந்து ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூ பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹையர் பிபி ரேஷியோ இருந்துச்சுன்னா ஸ்டாக்ஸ் வந்து ஓவர் வேல்யூ ஆயிருக்குங்கிறது இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோவும் அதே மாதிரி தான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பி லிமிடெட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 290 அண்ட் புக் வேல்யூ வந்து 110. ஸோ 290 டிவைடட் பை 110 நம்ம வந்து போட்டோம்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். 290 divided by 290 divided by 110 2.636 கிடைச்சிருச்சு. அதுதான் இங்க வந்து 2.64 எடுத்திருக்காங்க. இதே மாதிரி சி அண்ட் டி லிமிடெடுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சி லிமிடெடுக்கு எப்படின்னா 440 divided by 128 போடுவோம். டி லிமிடெடுக்கு 230 divided by 96 போடுவோம். ஸோ ரெண்டையும் போட்டோம்னா இந்த வேல்யூ நமக்கு 3.44 and 2.40 கிடைச்சிரும். ஸோ இப்போ இது மூணையும் ஆட் பண்ணணும். 2.64, 3.44 and 2.4 ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் 2.83 வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த ஃபைண்ட் அவுட் பண்ண ஆவரேஜை வச்சு நம்ம கம்பெனி பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களே, சேல்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் புக் வேல்யூ மூணுக்கும் 200, 30 and 100ன்னு இந்த பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம கம்பெனிக்கான ஆவரேஜ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பிரைஸ் டு புக் சேல்ஸ், பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அண்ட் பிரைஸ் டு புக் வேல்யூக்கான ஆவரேஜ் நம்ம மேல ஃபைண்ட் அவுட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து அந்த பேராமீட்டர்ஸ் கிரைட்டீரியா அதை எடுத்திருக்கோம். வேல்யூ வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1.41 இன்டூ 200 மல்டிப்ளை பண்ணோம்னா 2.82 நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி 7.68 இன்டூ 30 மல்டிப்ளை பண்ணோம்னா 230.40 நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு, ஏ லிமிட்டடோட வேல்யூஸ். இப்போ வந்து கொஸ்டின்ல நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, ஏ ஃபீல்ஸ் தட் 50% வெயிட்டேஜ் ஷுட் பி கிவன் டு ஏர்னிங்ஸ். ஸோ ஏர்னிங்ஸுக்கு வந்து ஹையர் வெயிட்டேஜ், அதாவது 100%ல 50% வந்து ஏர்னிங்ஸ் கொடுக்க சொல்றாங்க. அண்ட் சேல்ஸ் அண்ட் புக் வேல்யூக்கு வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்க சொல்றாங்க. ஸோ இப்போ 100ல 50% ஏர்னிங்ஸ்க்காக போயிருச்சுன்னா ரிமைனிங் 50% வந்து இருக்கும். அதுல ஈக்குவல் வெயிட்டேஜ், அதாவது 25% அண்ட் 25% வந்து சேல்ஸுக்கும் புக் வேல்யூக்கும் ஈச் 25% கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 50% வந்து 2ன்னு எடுத்திருக்காங்க. இங்க 25% அண்ட் 25% வந்து 1 and 1ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த 1, 2 and 1ங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோக்கு 282 வந்து நமக்கு கிடைச்சிச்சு. சாரி, இது வந்து பாயிண்ட் இல்ல, 282. 282 இன்டூ
சேல்ஸுக்கும் புக் வேல்யூ ரேஷியோக்கும் 50%ல தானே பாதி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1, 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் வெயிட். அதாவது அந்த 25% வந்து 1, 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா, ஏர்னிங்ஸ் அதாவது 50%க்கு வந்து 2ன்னு வேல்யூ வரும் இல்லையா? ஸோ இந்த ஏர்னிங்ஸ் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 230.40 நமக்கு கிடைச்சிச்சு. அதோட 50%ங்கிறதுனால 2 வந்து மல்டிப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 283 நமக்கு வேல்யூ கிடைச்சிச்சு. அது வந்து அகைன் 25%ங்கிறதுனால 1 வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணாதான் நமக்கு ஆவரேஜ் வேல்யூ தெரியும் இல்ல. ஸோ டிவைடட் பை 1 + 2 + 1 அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து 256.45 வந்து வேல்யூ கிடைச்சது. ஸோ வேல்யூ வந்து அப்ராக்சிமேட் வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 256.45ங்கிறது தான் ஏ லிமிட்டடோட வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு இங்க தெரிஞ்சது. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம டிசம்பர் 2024 அட்டெம்ப்ட்ல கேட்டிருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. இந்த 2 ப்ராப்ளம் இவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங் டாபிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், தேங்க் யூ.